ஆஸ்திரேலியாவின் வரவிருக்கும் பட்ஜெட் நிவாரணம் குறித்து ஆய்வாளர்கள் வெவ்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். வரவிருக்கும் கூட்டாட்சி தேர்தலுடன் தொழிற்கட்சி அரசாங்கம் கொண்டுவரும் 2025 பட்ஜெட் பொதுமக்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோனி அல்பனீஸ் தேர்தல் பேரணிகளில் வரவிருக்கும் பட்ஜெட்டில் எரிசக்தி கட்டண நிவாரணம், வரி குறைப்புகள், மலிவு விலைகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள், இலவச TAFE மற்றும் வாடகை உதவி உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். அதன்படி ஆண்டுக்கு $5,30,000 குறைவான கூட்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு வாரத்திற்கு 3 நாட்கள் குழந்தை பராமரிப்பு மானியம் வழங்கப்படும் என்பதும் அல்பானிஸின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும். ஜூன் 1 முதல் 3 பில்லியன் ஆஸ்திரேலியர்களின் மாணவர் கடன் 20% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இந்த ஆண்டு பட்ஜெட்டின் மையப்பகுதி $3.5 பில்லியன் எரிசக்தி கட்டண நிவாரணத்தை வழங்குவதாகும். இருப்பினும் ஜூலை 1 முதல் மின்சார கட்டணங்களை 9% அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் மார்ச் மாத இறுதிக்குள் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அடுத்த மே மாதம் கூட்டாட்சி தேர்தலை நடத்த தயாராகி வருவதாக கூறப்படுகிறது.